ஒரு கதை, ஒரு கலாச்சாரம், ஒரு நம்பிக்கை, இது எல்லாத்தோட போக்கையும் மாத்தின ஒரு முக்கியமான தருணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, கிறிஸ்தவ வரலாற்றுல ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்ச யோவான் 12ஆம் அதிகாரத்துக்குள்ள ஆழமா போகலாம். சரி, வாங்க நேரா கதைக்குள்ள போயிடலாம். பெத்தானியான்னு ஒரு ஊரு. அந்த ஊரே ஒரு மாதிரி பரபரப்பா பதற்றமா இருக்கு. ஏன் தெரியுமா? அங்க ஒரு நம்ப முடியாத அற்புதம் நடந்திருக்கு. இறந்து போன லாசருவ இயேசு உயிரோட எழுப்பியிருக்காரு. இந்த நியூஸ் இருக்கு பாருங்க, காட்டுத்தீ மாதிரி பரவி ஒரு பக்கம் மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இந்த கதை ஒரு பெரிய கூட்டத்துல இல்ல ஆரவாரத்துல ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலா இயேசுவுக்கு மரியாதை செய்யறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சின்ன நெருக்கமான டின்னர் பார்ட்டியிலிருந்து ரொம்ப அமைதியா தொடங்குது. அங்க மரியாள்னு ஒரு பெண் தன்னோட ஆழ்ந்த பக்தியை வெளிப்படுத்த ஒரு காரியம் செய்றாங்க. அது அவங்களோட அளவு கடந்த அன்பு, மனத்தாழ்மை, தியாகம் எல்லாத்தையும் காட்டுச்சு. சொல்லப்போனா அந்த காலத்து சமூக பழக்க வழக்கங்களுக்கு அது முற்றிலும் அப்பாற்பட்ட ஒரு செயல். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நம்ம பார்க்கறோம். பாருங்க, ஒரே செயல், ஆனா அதுக்கு ரெண்டு முற்றிலும் எதிரான ரியாக்ஷன்ஸ். ஒரு பக்கம் விலை மதிக்க முடியாத அன்பு, இன்னொரு பக்கம் கணக்கு பார்க்கற கபடத்தனம். அப்போ இயேசு அவங்களுக்காக பேசுறாரு. அவ செஞ்ச காரியத்தை தனக்கு நடக்க போற மரணத்துக்கான ஒரு தயாரிப்புன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டத இது காட்டுது. அங்கிருந்த யாருக்குமே புரியாத ஒரு ஆழமான விஷயத்த அவர் அப்பவே புரிஞ்சுக்கிட்டார். இப்ப பிரச்சனை இயேசுவுக்கு மட்டும் இல்ல, மதத் தலைவர்களுக்கு லாசருவே ஒரு பெரிய தலைவலியா தெரியறான். ஏன்னா அவன் வெறும் ஒரு ஆள் இல்ல, இயேசுவோட சக்திக்கு அவன் ஒரு நடமாடும் சாட்சி. அதனால அவனையும் தீர்த்து கட்டணும்னு திட்டம் போடுறாங்க. சரி, இந்த தனிப்பட்ட விருந்திலிருந்து இப்ப கதை பொதுமக்களோட ஆரவாரத்துக்கு நகருது. தலைநகர் எருசலேம்குள்ள இயேசு நுழையும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாசரு பத்தின செய்தி ஊரு முழுக்க பரவி மக்கள் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. ரோம ஆட்சிக்கு கீழே கஷ்டப்படுற அவங்க இயேசுதான் தங்களை காப்பாத்த வந்த ஒரு புரட்சி ராஜான்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவ்வளோ பெரிய ஆரவாரமான வரவேற்பு. ஆனா இயேசு அவர் ஏறி வர்ற வாகனத்தை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்தார். ஒரு கழுதை. அது சமாதானத்தோட வர்ற ராஜாவை குறிக்குது. இது போருக்கு வர்ற ஒரு தளபதியோட போர்க்குதிரைக்கு நேர் எதிரானது. இந்த ஒரு வரி பரிசேயர்களோட விரக்திய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அவங்களுக்கு தங்களோட அதிகாரமும் செல்வாக்கும் கைவிட்டு போகுதோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த மக்கள் கூட்டம், ஆரவாரம், இது எல்லாத்துக்கும் நடுவுல யாருமே எதிர்பார்க்காத சில பேர் வராங்க. அவங்களோட ஒரு சின்ன கோரிக்கை இந்த கதையோட போக்கே மாத்தப் போகுது. இந்த ஒரு சின்ன கோரிக்கை இயேசுவோட செய்தி யூத மக்களுக்கு மட்டும் இல்ல, அது உலகத்தில் இருக்க எல்லாருக்குமானதுங்கிறதுக்கான ஒரு முதல் அறிகுறியா இருந்துச்சு. யூதர் இல்லாதவங்க தன்னை தேடி வந்ததை பார்த்ததும் இயேசுவுக்கு புரியுது, ஆஹா இதுதான் சரியான நேரம்னு. தன்னோட நோக்கத்தோட உண்மையான அர்த்தத்தை விளக்க இயற்கையிலிருந்தே ஒரு ஆழமான உதாரணத்தை கையில் எடுக்கிறார். பாருங்க, ஒரு கோதுமை மணி நிலத்துல விழுந்து சாகலேனா அது ஒத்தையாதான் இருக்கும். ஆனா அதுவே தன்னை அழிச்சுக்கிட்டாதான் பெரிய அறுவடைய கொடுக்கும். அதே மாதிரி தன்னோட தியாக மரணம் மூலமா பல பேருக்கு புது வாழ்க்கை கிடைக்குங்கிற ஆழமான உண்மையை அவர் விளக்குறார். இதுதான் வாழ்க்கையோட ஒரு ஆச்சரியமான முரண்பாடுன்னு அவர் சொல்றாரு. அதாவது, நம்ம வாழ்க்கைய நமக்காகவே கெட்டியா பிடிச்சுக்கிட்டா அதை இழந்துடுவோம். ஆனா அதை ஒரு பெரிய நோக்கத்துக்காக விடும்போதுதான் உண்மையான நித்தியமான வாழ்க்கைய கண்டுபிடிக்க முடியும். அதனால வரப்போற சிலுவை மரணத்தை அவர் ஒரு தோல்வியா பார்க்கல. அது ஒரு சோகமான முடிவும் இல்ல. அதுக்கு பதிலா இந்த உலகத்துல இருக்கிற தீய சக்திகளை ஜெயிக்க போற ஒரு மாபெரும் வெற்றிக்கான தருணம்னு அறிவிக்கிறார். இப்படி இயேசு தெளிவா போதிச்சாலும் மத தலைவர்கள் உட்பட பல பேருக்கும் இந்த புது உண்மையை ஏத்துக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதாவது, மக்கள் மனசுல இருந்த வேதத்தை பற்றிய புரிதல் முழுசா இல்ல. அவங்க ஒரு அரசியல் ராஜாவை எதிர்பார்த்தாங்க. ஆனா இயேசுவோ ஒரு தியாகம் செய்யற மீட்பரா இருந்தார். இது மனுஷங்க மனசுல நடக்கிற ஒரு ஆழமான போராட்டத்தை நமக்கு காட்டுது. அவங்க மனசுல நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா இந்த சமூகம் நம்மள ஒதுக்கி வச்சுடுமோங்கிற பயம் அந்த நம்பிக்கையை விட ரொம்ப வலிமையா இருந்துச்சு. ஆக மொத்தம் இந்த அதிகாரம் இயேசுவோட ஒரே ஒரு முகத்தை மட்டும் காட்டல. அவர் ஒரு தாழ்மையுள்ள ராஜா, கஷ்டப்படுற மீட்பர், உலகத்துக்கே வெளிச்சம், ஒரு நியாயாதிபதி, இப்படின்னு பல முகங்களை நமக்கு காட்டுது. இதையெல்லாம் பார்த்து அவரை எப்படி ஏத்துக்க போறீங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சவாலை வைக்குது. கடைசியா இது நம்ம கிட்ட ஒரு ஆழமான சிந்திக்க வைக்கிற கேள்விய விட்டுட்டு போகுது. உண்மையான நம்பிக்கைனா என்ன? அது மனசுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணமா, இல்ல வெளியில தெரியிற ஒரு செயலா?
அதிசயம் நடந்ததே, லாசரு உயிரோடே எழுந்து வந்ததே. மரியாள் கண்ணீரோடு வாசனை எண்ணெய் ஊற்றி பாதம் துடைத்த அன்பை உலகம் பார்த்ததே. ஓசன்னா ஓசன்னா ஒளியின் ராஜா வந்தாரே, தாழ்மையோடு கழுதையில் வானத்தின் ராஜா வந்தாரே. ஓசன்னா ஓசன்னா உலகம் முழுதும் பாடுதே, சிலுவை வழி ஜெயம்தான் யோவான் 12 சொல்லுதே. பணம் பேசும் வார்த்தையிலே உண்மை மறைந்ததே, யூதாஸ் நாவிலே பொய் நடந்ததே. ஏழை நினைவு இல்லையே, மனசு இருந்ததே, ஆனால் இயேசு பார்வையிலே அன்பு தெரிந்ததே. ஓசன்னா ஓசன்னா ஒளியின் ராஜா வந்தாரே, மரணத்துக்கு முன்பாக வாழ்வின் விதை விதைத்தாரே. கோதுமை விதை மண்ணிலே விழுந்து செத்தாலே, பல கனிகள் பிறக்கும் நியாயம் இதுதானே. தன் உயிர் இழந்தாலே உலகம் வாழுமே, சுயத்தை விட்டாலே சொர்க்கம் திறக்குமே. வானத்தில் இருந்து ஓசை வந்ததே, என் நாமம் மகிமை என்றதே. சிலர் இடி என்றார், சிலர் தேவதை என்றார், ஆனால் நம்பினவன் மட்டும் உண்மை கண்டார். ஒளி இருக்கும் போதே நடக்க கற்றுக்கோ, இருள் வரும் முன்னே இயேசுவை பற்றிக்கோ. மனிதர் புகழ் தேடி பலர் மறைந்தாரே, தேவன் புகழ் தேடி அவர் வாழ்வு பெற்றாரே. ஓசன்னா ஓசன்னா சிலுவையில் ஜெயம் கண்டாரே, சாத்தானின் சங்கிலியை அன்பினாலே உடைத்தாரே. ஓசன்னா ஓசன்னா ஒளியின் பிள்ளை நாம் தானே, யோவான் 12 சொல்லும் வாழ்வு வழி இதுதானே. யோவான் 12 கேள்வி பதில்கள் விளக்கம். இயேசு ஏன் பஸ்கா பண்டிகைக்கு சற்று முன்பு பெத்தானியாவுக்குச் சென்றார்? பதில்: அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பிய லாசருவை பார்ப்பதற்காக. விளக்கம்: லாசருவின் உயிர்த்தெழுதல் பெத்தானியாவை ஒரு சக்தி வாய்ந்த சாட்சியாக மாற்றியது மற்றும் பலரை இயேசுவிடம் ஈர்த்தது. யோவான் 12:1-2. இயேசுவுக்கு மேரி அபிஷேகம் செய்த செயல் ஏன் அசாதாரணமானதாக கருதப்பட்டது? பதில்: அவள் மிகவும் விலையுயர்ந்த நறுமணத் திரவியத்தை பயன்படுத்தி இயேசுவின் பாதங்களை தன் கூந்தலால் துடைத்தாள். விளக்கம்: இது ஆழ்ந்த அன்பு, தாழ்மை மற்றும் தியாகத்தைக் காட்டியது. இவை சமூக நெறிகளுக்கு அப்பாற்பட்ட செயல்கள். யோவான் 12:3. யூதாஸ் ஏன் மேரியின் காணிக்கையை விமர்சித்தான்? பதில்: அந்த பணத்தைக் கொண்டு ஏழைகளுக்கு உதவலாம் என்று அவன் கூறினான். விளக்கம்: அவனது அக்கறை போலியானது. அவன் அடிக்கடி பணப்பையிலிருந்து திருடினான். யோவான் 12:4-6 வரை. யூதாசுடன் உடன்படாமல் இயேசு ஏன் மேரியை ஆதரித்தார்? பதில்: மேரி அவரை அடக்கம் செய்வதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தாள். விளக்கம்: இயேசு தனது வரவிருக்கும் மரணத்தைப் பற்றிய அவரது ஆவிக்குரிய புரிதலை அங்கீகரித்தார். யோவான் 12:7. பிரதான ஆசாரியர்கள் ஏன் லாசருவையும் கொல்லத் திட்டமிட்டனர்? பதில்: ஏனென்றால் லாசருவின் வாழ்க்கை இயேசுவின் வல்லமைக்கு சான்றாக இருந்தது. விளக்கம்:
லாசருவின் நிமித்தம் அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். யோவான் 12:9-11 வரை. பெரிய கூட்டங்கள் ஏன் இயேசுவை எருசலேமுக்குள் வரவேற்றன? பதில்: அவர் லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள். விளக்கம்: அவருடைய அற்புதங்கள் அவரை பரவலாக அறியப்பட்டவராகவும் கொண்டாடப்பட்டவராகவும் ஆக்கின. யோவான் 12:12-13. இயேசு ஒரு கழுதையின் மேல் சவாரி செய்ததன் அர்த்தம் என்ன? பதில்: அவர் ஒரு போர்வீரராக அல்ல, ஒரு தாழ்மையான ராஜாவாக வந்தார். விளக்கம்: இது தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றியது மற்றும் பலத்தை அல்ல, சமாதானத்தை அடையாளப்படுத்தியது. யோவான் 12:14-15. சீடர்கள் ஏன் இந்த நிகழ்வுகளை உடனடியாக புரிந்து கொள்ளவில்லை? பதில்: இயேசு மகிமைப்படுத்தப்பட்ட பின்னரே அவர்களுக்கு புரிதல் வந்தது. விளக்கம்: அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் பரமேறுதலுக்கும் பின்னரே ஆவிக்குரிய தெளிவு ஏற்பட்டது. யோவான் 12:16. இயேசுவின் செல்வாக்கைக் கண்டு பரிசேயர்கள் ஏன் விரக்தியடைந்தனர்? பதில்: அவர்கள் தங்களை சக்தியற்றவர்களாக உணர்ந்தார்கள் மற்றும் தங்கள் செல்வாக்கை இழந்துவிடுவோமோ என்று பயந்தார்கள். விளக்கம்: முழு உலகமும் அவரை பின்தொடர்வதாக அவர்கள் நம்பினார்கள். யோவான் 12:19. கிரேக்கர்கள் இயேசுவைக் காண விரும்பியது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? பதில்: இயேசுவின் செய்தி யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் உரியது என்பதை இது காட்டியது. விளக்கம்: இது நற்செய்தியின் உலகளாவிய பரவலை குறித்தது. யோவான் 12:20-21. ஒரு கோதுமை மணி மரிப்பதைப் பற்றி இயேசு சொன்னதன் அர்த்தம் என்ன? பதில்: தியாகத்தின் மூலம் வாழ்க்கை வருகிறது. விளக்கம்: அவருடைய மரணம் அநேகருக்கு ஆவிக்குரிய ஜீவனை உண்டாக்கும். யோவான் 12:24. ஒருவன் தன் ஜீவனை நேசிப்பதைப் பற்றி இயேசு என்ன கற்பிக்கிறார்? பதில்: சுயநலமான வாழ்க்கை இழப்புக்கு வழிவகுக்கிறது. விளக்கம்: தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் உண்மையான வாழ்க்கை வருகிறது. யோவான் 12:25. இயேசு வரவிருந்த தமது மரணத்தைக் குறித்து ஏன் கலங்கினார்? பதில்: அவர் பாடுகளின் பாரத்தை உணர்ந்தார், ஆனாலும் கீழ்ப்படிதலுடன் இருந்தார். விளக்கம்: அவருடைய மனிதத்தன்மையும் கீழ்ப்படிதலும் தெளிவாக காட்டப்பட்டுள்ளன. யோவான் 12:27. தேவன் ஏன் வானத்திலிருந்து பேசினார்? பதில்: இயேசுவின் ஊழியத்தை உறுதிப்படுத்தவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும். விளக்கம்: இது இயேசுவை பலப்படுத்தியது மற்றும் கூட்டத்திற்கு சாட்சியளித்தது. யோவான் 12:28. சில மக்கள் தேவனுடைய சத்தத்தை ஏன் தவறாக புரிந்து கொண்டார்கள்? பதில்: ஆவிக்குரிய குருட்டுத்தனம் தெளிவான புரிதலை தடுத்தது. விளக்கம்: சிலர் அது இடி அல்லது ஒரு தூதரின் சத்தம் என்று நினைத்தார்கள். யோவான் 12:29. இந்த உலகத்தின் அதிபதி வெளியேற்றப்படுவதாக இயேசு சொன்னதன் அர்த்தம் என்ன? பதில்: சிலுவையின் மூலம் சாத்தானின் சக்தி தோற்கடிக்கப்படும். விளக்கம்: இயேசுவின் மரணம் ஆவிக்குரிய அடிமைத்தனத்தை முறிக்கும். யோவான் 12:31. இயேசு மரிப்பார் என்பதை நம்புவதற்கு மக்கள் ஏன் சிரமப்பட்டார்கள்? பதில்: அவர்கள் ஒரு நித்திய அரசியல் மேசியாவை எதிர்பார்த்தார்கள். விளக்கம்: வேதத்தைப் பற்றிய அவர்களின் புரிதல் முழுமையற்றதாக இருந்தது. யோவான் 12:34. பல தலைவர்கள் இயேசுவை நம்பியும் ஏன் அவரை அறிக்கை செய்யவில்லை? பதில்: அவர்கள் தேவனை விட நிராகரிப்பிற்கு அதிகம் பயந்தார்கள். விளக்கம்: மனித புகழின் மீதான அன்பு துணிச்சலான விசுவாசத்தை தடுத்தது. யோவான் 12:42-43. யோவான் 12 சுருக்கம். யோவான் 12 இயேசு உண்மையில் யார் என்பதைக் காட்டுகிறது. ஒரு தாழ்மையான ராஜா, பாடுபடும் இரட்சகர் மற்றும் உலகின் ஒளி. மரியாவின் அன்பு, லாசருவின் வாழ்க்கை மற்றும் கூட்டத்தினரின் எதிர்வினைகள் இயேசுவுக்கு வெவ்வேறு பதில்களை வெளிப்படுத்துகின்றன. சிலர் ஆழமாக நம்புகிறார்கள், சிலர் தங்கள் அந்தஸ்தை இழக்கப் பயப்படுகிறார்கள், மற்றவர்கள் அவரை தவறாக புரிந்துகொள்கிறார்கள். உண்மையான வாழ்வு தியாகத்தின் மூலமாகவே வருகிறது என்று இயேசு போதிக்கிறார். மேலும் அவருடைய மரணம் முழு உலகத்திற்கும் ஒளியையும் இரட்சிப்பையும் கொண்டுவரும்.